என்னடா அது கீழே சிவப்பா கொட்டி கிடக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் மக்களே, நான் மாடி தோட்டத்தில் கடந்த 1.5 வருடமா க்ரோ பேக்கில் 12 சைஸில் மாதுளை செடியை வளர்த்துட்டு வரேன். அது வருடந்தோறும் இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறை பூ நல்லா வச்சு பிஞ்சு எல்லாமே கொட்டி கீழே வீணாக போகுது. என்னடா இப்படி நடக்குதுன்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிறேன். இதுக்கான சொல்யூஷன் எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் மற்ற இடத்துலையும் சர்ச் பண்ணியும் பார்க்கவும் இல்லை. பிறகு எனக்கு கடந்த வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு யோசனை தோணுச்சு. என்ன இப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த க்ரோ பேக்கில் இருக்கக்கூடிய போதிய அளவு சத்து இந்த செடிக்கு பத்தலை அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். நானும் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 வாரங்களுக்கு ஒரு முறையோ மீன் அமிலத்தை வழக்கமாக கொடுத்துட்டு வந்துட்டே தான் இருக்கேன். அப்படி கொடுத்துட்டு வரும் பொழுது போன ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு நிறைய ஹீல்டு, அதாவது பூ பூத்து பிஞ்சு நிறைய வச்சுது. உடனே அது மாதிரி கொட்டி வீணா போயிடுச்சு. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமும் ஆச்சு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும் பொழுதுதான் ஒரு சிறிய ஐடியா தோணுச்சு. ஏன் நிறைய பூ பூத்து கீழே கொட்டி வேஸ்டா போறத பார்க்கலாம், நமக்கு தேவையான 1 இல்லை 5 இல்லை 6 பூவை மட்டும் வச்சுக்கின்னு மற்றதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் கிள்ளி கீழே போட்டுட்டோம் அப்படின்னா இந்த க்ரோ பேக்ல இருக்கக்கூடிய, அதாவது வச்சிருக்கக்கூடிய மண்ணிலிருந்து வரக்கூடிய சத்து அதுக்கு போதுமானதா இருக்கும்னு அப்படி யோசிச்சேன். அப்படின்னா தேவையில்லாத பூக்களையும் அந்த பிஞ்சுகளையும் புட்டு கீழே போட்ட பிறகு கடந்த 1 வாரம் அல்லது 2 வாரங்களுக்கு பிறகு இந்த மாதிரி பூவு பூத்து காய் பெருசா வளர ஆரம்பிச்சதை நான் உற்று கவனிச்சேன். அப்படி கவனிச்சதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனை ஏற்பட்டுருதுன்னா மறக்காம நான் சொன்ன இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி பாருங்க. நிச்சயம் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நன்றி, வணக்கம்.